வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ டெசர்ட். ரொம்ப ஈஸியான டெசர்ட்டுங்க. இது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இந்த டெசர்ட் சில பசங்க மாம்பழம் சாப்பிடாதுங்க. அப்போ வந்து நீங்கள் இந்தமாரி டெசர்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம் வந்து. இப்போ இந்த டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு 8 பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கோங்க. நான் மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிஸ்கெட் நல்லா உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா துண்டு துண்டாக உடச்சி போடுங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் மசியும் உங்களுக்கு. இப்போ இது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நல்லா மசியாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இந்த பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த கப்பு கிளாஸு கப்பு இருக்குது பாருங்களேன், சின்ன சின்ன கப்பு, அதில் கூட நீங்கள் இந்த டெசர்ட் செய்யலாம். நான் இப்போ ஒரே பவுலே செஞ்சலான்ட்டு சின்ன பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இந்த பொடி பண்ண பிஸ்கெட்லாம் எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு, இப்போ பட்ரு வந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் பட்ரு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப நீங்கள் அந்த பட்ரு வந்து நிறையா ஊற்றி கலர் தேவையில்ல, கொஞ்சமாக ஊற்றினாவே போதும் உங்களுக்கு. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் நான். இப்போ இந்த பவுல்லே அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பிஸ்கெட் அப்படியே நம்ம சமமாக ஒரு ஸ்பூன் வச்சு சமமாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தமாக அழுத்தி விட்டுக்குங்க. உதிரியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அழுத்தி விட்டுக்குங்க நல்லா. இப்போ ரெடி பண்ணிட்ட பாருங்க. இது நம்ம அடுத்தது ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த பவுல் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு, இப்போ மாம்பழம் வந்து நான் மீடியம் சைஸ் 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாம்பழம் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 மாம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்ணு பகுதியை கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், நான் 2 மாம்பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் இருக்க அந்த பல்ப் ஒண்டி எடுத்துடலாம், அந்த தோல்லேருந்து பல்ப் எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த பிஸ்கெட் அரைச்சோம் பாருங்களேன், அந்த ஜார்லேயே போட்டு நம்ம அந்த பல்ப் எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டு மாம்பழம் ஃபுல்லாகவே எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மாம்பழம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த 2 மாம்பழம் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன் நான். பாருங்கள், நான் பல்ப்பெல்லாம் எடுத்து போட்டேன் பாருங்கள். 2 மாம்பழம் பல்ப் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். திரியாக இருக்கக்கூடாது, நல்லாவே அரைச்சிடுங்க. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பல்ப் எடுத்து ஒரு கடாயில் போட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் நான். மாம்பழம் ரொம்ப தித்திப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை கம்மி பண்ணிக்கங்க. இந்த மாம்பழம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்குது, அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கு. நல்லா கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கலந்த உடனே கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் விடாமல் கிளறினே இருங்க. பாருங்கள், தண்ணியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன கிளற நல்லா கொஞ்சம் திக்கி வந்துடும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். கடாயில் நல்லா இந்தமாரி ஒட்டாமல் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இது ஆறினோடனே இன்னும் திக்காக வரும் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேங்கோ பல்ப்பை நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் ஒரு கப்பளவு க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஒரு கப்பளவு க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ பார்த்து போட்டுக்குங்க. ஒரு 4-5 ஸ்பூனுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா சர்க்கரை கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இதிலே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போட்டுக்கலாம் நீங்கள். வாசனையாக இருக்கும் நல்லா உங்களுக்கு. இப்போ இந்த க்ரீம் சீஸும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன்.
பாருங்கள், இந்தமாரி அரைச்சிக்குங்க. நல்லா நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம அந்த பிஸ்கெட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ அதுமேலே இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். இப்போ அது நல்லா இப்போ வந்து நம்ம அந்த க்ரீம் சீஸ் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு தான். நீங்கள் சின்ன சின்ன கப்பில் ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்தமாரி பெரிய பவுலில் கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள். எல்லாமே இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இந்த க்ரீம் சீஸும் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மேங்கோ ஆற வச்சுருக்கோம் பாருங்களேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் திக்கானோடனே நம்ம மேங்கோ பல்ப் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறினோடனே எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் க்ரீம் சீஸு. இப்போ நம்ம மேங்கோ ஆற வச்சுருக்கோம் பாருங்களேன். நான் ஒரு அரை ஹவர் வச்சுருந்தேன். நான் க்ரீம் சீஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் அரை ஹவர் வச்சுருந்தேன் நான். இப்போ மேங்கோ பல்ப்பும் நல்லா ஆறிச்சு பாருங்கள் ஆறினதும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மேங்கோ பல்ப்பு. இப்போ அந்த மேங்கோ பல்ப்பும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிஸ்கெட் எப்படி போட்டோம், க்ரீம் சீஸ் எப்படி போட்டோம், அதே மாதிரியே போட்டுக்குங்க. நான் ரெடி பண்ணி வச்ச எல்லா மேங்கோ பல்ப்பும் போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ மேங்கோ பல்ப்பும் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு அந்த மேங்கோ பல்ப்பெல்லாம். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது மேலே வந்து நான் மேங்கோ கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ இது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மேங்கோ துண்டு துண்டாக போடுறது வந்து ஆப்ஷன் தான். இது போட்டு கொடுத்தா பசங்களாம் நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. நம்ம ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு பக்கமாக அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நட்ஸு வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் இருந்தது, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆப்ஷன் தான். சும்மா நான் வீடியோக்கோசரம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இப்படிலாம் கெஸ்ட்டு வரும்போது நீங்கள் இப்படிலாம் ரெடி பண்ணி கொடுத்தா தான் நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்கள் கெஸ்ட்டு வரும்போது சின்ன சின்ன கப்பில் அப்படியே ரெடி பண்ணி ஒரு கப்பாக கொடுக்கலாம் நீங்கள். பாருங்கள், 3 லேயர்ஸாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே நம்ம ஸ்பூனில் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது. அப்படியே 3 கலரில் வருது பாருங்கள். அடியில் பிஸ்கெட் போட்டோம் பாருங்களா, அப்புறமா வந்து க்ரீம் போட்டிருக்கோம், அப்புறம் மேலே மேங்கோ வச்சுருக்கோம். நல்லா 3 கலர்ஸ் வருது பாருங்கள். நான் என்னென்ன போட்டோன்னு எல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.